அண்ணி பாப்பா இன்னைக்கு என்ன விசேஷம்? இன்னைக்கு என்ன ஆடிக்கிட்டு இருக்க? கோவில் போலான்னு இருக்கிறேன். ராதா கூட்டிட்டு நீ வா. உங்ககிட்ட கேட்டனே. வித்யா இன்னைக்கு என்ன? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. அமிதாப் பச்சன் புது படம் ரிலீஸ் ஆயிருக்கு. நல்லா இருக்குமே. ஐயோ மண்டு. ரவி இன்னைக்கு என்னடா? இன்னைக்கு என்ன ஃப்ளட் லைட் கிரிக்கெட் மேட்ச் டிவில. ஐயோ ஒருத்தருக்கும் புரியலையே. இன்னைக்கு முதல் தேதி. நான் வேலைக்கு சேர்ந்து என் மாசம் சம்பளம் வாங்கியிருக்கேன். முதல்ல அண்ணனுக்கு வேட்டி சட்டை. இது உங்களுக்கு. எனக்கா? நல்லா இருக்கா நீ? ரொம்ப நல்லா இருக்குப்பா, ரொம்ப நல்லா. ரவி உனக்கு பேண்ட் ஷர்ட். தேங்க்ஸ் அண்ணே. என்னண்ணா என்ன மறந்துட்டியா? உன்னை மறப்பனா? இந்தா தாவாட பாவணி. பாவாட தாவணி எப்படி? பியூட்டிஃபுல். அவ்வளவுதான். எங்களுக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து சரி. ராதாவுக்கு என்ன? மறந்தே போயிட்ட நீ. மறந்து போயிட்டியா? என்னப்பா நீ? இதெல்லாம் எப்படி மறக்கலாம் நீ? அவ புதுசா வந்தவ அதான் விட்டு போச்சு. சுமார் ராஜா, என்ன இந்த மாதிரிலாம் பேசுற? இந்தா இதை எடுத்துட்டு போய் ராதாட்ட கொடு. அண்ணி அவளுக்கு நான் அப்புறம் வாங்கி தரேன். இது முதல்ல உங்களுக்குன்னு வாங்கினது. எனக்கு அப்புறமா நீ புடவை வாங்கி கொடுக்கலாம். முதல்ல நீ புடவை உன் பொண்டாட்டி தான் வாங்கி கொடுக்கணும். அண்ணி இதெல்லாம் உனக்கு புரியாது. கொண்டு போய் கொடு. ராதா இந்த புடவை அண்ணி உனக்கே கொடுக்க சொல்லிட்டாங்க. நான் என்ன பிச்சைக்காரியா? ஐ எம் சாரி. என்ன சாரி? அண்ணா அண்ணி தம்பி தங்கச்சி எல்லாரும் ஞாபகம் இருக்கு. கட்ட பொண்டாட்டிய மட்டும் ஞாபகம் இல்லையோ? என் மாச சம்பளத்துல அவங்களுக்கெல்லாம் ஏதாவது வாங்கி தரணும்னு ரொம்ப நாளா கனவு கண்டுட்டு இருந்தேன். அந்த உணர்வுல எல்லாம் நிறைஞ்சிருக்கிற உனக்கு எதுவுமே வாங்கணும்னு தோணாம போயிடுச்சு. பணமும் ஆயிடுச்சு. என்ன மன்னிச்சிருமா? புடவை வாங்கறதுக்கு தான் பணம் இல்லாம போச்சு. அட்லீஸ்ட் ஒரு முழம் பூ வாங்கறதுக்கு கூடவா ₹1 இல்லாம போச்சு? மை காட், இது கூட என் மூளை கேட்டாம போயிடுச்சு. இரு ஒரு நிமிஷத்துல போய் பூ வாங்கி தந்துடுறேன். வேண்டாங்க, எங்க அம்மா கிட்ட கூட எதையும் கேட்டு வாங்குற பழக்கம் என்கிட்ட இல்ல. எல்லாத்தையும் கொண்டு போய் உள்ள வைங்க. அண்ணி உங்க அம்மா வந்திருக்காங்க. வாங்க வாங்க வாங்க. என்னது வீடெல்லாம் வெறுமனே கிடக்கு? அலங்காரம் ஒண்ணும் காணோம். அலங்காரமா? எதுக்கு தெரியாதா? இன்னைக்கு ராதாவோட பர்த்டே. ராதாவுக்கு பிறந்த மம்மி. ராதா many happy returns of the day. Thank you மம்மி. ராதா என்னோட பிறந்த நாள் வாழ்த்துக்கள்மா. உனக்கு பிறந்த நாள் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. ஏதாவது என் சக்திக்கு ஏத்த மாதிரி நான் செஞ்சிருப்பேனே. சொல்ல வேண்டியவங்க கிட்ட எப்பவோ சொல்லிட்டேன். அவங்களுக்கே ஞாபகம் இல்லாதப்ப மத்தவங்களுக்கு எல்லாம் சொன்னா என்ன சொல்லாட்டி என்ன? ஏன் தம்பி நீயாவது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாது? மறந்துட்டேன் நீ. போ தம்பி, எல்லாத்துக்கும் மறந்துட்டேன். ஒரே வார்த்தையில முடிச்சிரு. ஏமா அவர் கூட உனக்கு ஒண்ணு வாங்கி கொடுக்கலையா? நல்ல கணவன் நல்ல குடும்பம். இந்தாமா இதுல 30,000 இருக்கு. உனக்கு என்ன வேணாலும் வாங்கிக்கோ. யூ ஆர் கிரேட் மம்மி. ராதா அந்த பணத்தை உங்க அம்மா கிட்ட திருப்பி கொடு. எதுக்காக? இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீ ஒரு கர்ச்சீப் வாங்கினாலும் அது ஏன் வருமானத்துல இருந்தோ இல்ல எங்க அண்ணன் பணத்துல இருந்தோ வாங்கினதா இருக்கணும்னு உங்க அம்மா கிட்ட நான் அப்பவே சொல்லியிருக்கேன். அவங்க பணத்து மிர நம்ம கிட்ட காட்ட வேணாம்னு சொல்லுங்க அண்ணி. ஷட் அப். ஆரம்பத்துல இருந்து நான் உன்னை கவனிச்சுக்கிட்டே இருக்கேன். நீ உன் வயசுக்கு மீறி பேசுற. வாய் மூடிட்டு உள்ள போ. இல்ல நீ ஏன் இங்க வந்த? உன்னை யாராவது இங்க கூப்பிட்டாங்களா? உன் பொண்ணு இருந்தா என்ன செத்தா என்ன? அவ தலையெழுத்து படி நடக்கட்டும். போமா நீ இங்க இருந்து போ. ராதா என்ன அப்படி எல்லாம் பேசிட்டு? நல்லா இருக்கு நாடகம். என் பொண்ணு இப்படி ஒரு குடும்பத்துல கொண்டு வந்து தள்ள பாருங்க. எனக்கு நல்லா வேணும். சம்மந்திமா சம்மந்திமா நில்லுங்க. அவங்க போன போட்ட விடுங்க. நீ சும்மா இருப்பா நீ. அண்ணனும் தம்பி வாய்க்கு வாய் பேசி அந்தம்மா வீட்டை விட்டு துரத்திட்டீங்க. கொஞ்சமாவது மரியாதை இருக்கா உங்களுக்கு? சரி சரி இது பாரு, போ வீட்டை அலங்காரம் பண்ணு. போ பாத்துட்டு நிக்காத. ராஜா பீரோல பணம் வச்சிருக்கேன், எடுத்துட்டு போய் ராதாவுக்கு ஒரு நல்ல புடவையா வாங்கிட்டு வா. ராதா உனக்கு என்ன ஸ்வீட் பிடிக்கும்? அது ஒரு ஜப்பர் ஸ்பைஸ் வைக்கட்டுமா? உனக்கு பிடிக்குமா? இந்த பாருமா நல்ல நாள் அதுமா கண் கலங்க கூடாது, சந்தோஷமா இருக்கணும். 2 நிமிஷம் ஸ்வீட் செஞ்சிடறேன். எங்களை விட்டு போகாதீங்க அண்ணி. அண்ணி என்ன நடக்காத அண்ணி. அண்ணி உங்க காலை பிடிச்சு கஞ்சி கேக்குறேன். எங்களை விட்டு போகாதீங்க அண்ணி. காலை விட போறியா இல்லையா?
என் தங்கச்சி அடிக்கிற அளவுக்கு உனக்கு என்ன தைரியம்? வித்யாவை யாருன்னு நினைச்சா? அவ எங்க தாய் மாதிரி. இத்தனை வருஷமா எவ்வளவோ கஷ்டப்பட்டு வளர்த்த ஆளாக்கின எங்க அஞ்சே அவளை அடிச்சது இல்ல. நேத்து வந்து நீ அடிக்கிறியா? மரியாதையா பேசு. நான் உனக்கு அண்ணி இல்ல. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு அண்ணி தான். அவங்க சாதாரணமானவங்க இல்ல. ஆமா, உங்க அண்ணி பெரிய அதிசய தேவதை. என்ன நான் சொல்லு. எங்க அண்ணியை தாக்கி ஒரு வார்த்தை சொன்ன நான் தாங்க மாட்டேன். என்ன செய்வ? உங்க அண்ணிய பத்தி எனக்கு தெரியாதா? உங்களை எல்லாம் புத்தி இல்லாம பண்ணி பொம்மைங்க மாதிரி ஆட்டி வைக்கிற ஒரு மோகினி பேய். ரவி, பாத்தீங்களா? அண்ணன் பொட்டாட்டிய கை நீட்டி அடிக்கிற தைரியம் ஒரு தம்பிக்கு எப்படி வந்துச்சு? காரணம் அண்ணனோட சோதத்தனம். கட்டின புருஷன் மனைவியை கேவலமா நடத்தினா கண்டவன அவன் மேல கை வைக்கத்தான் செய்வான். எனக்கு இந்த வீடு வேண்டாம், உங்க குடும்பமும் வேண்டாம். நான் போறேன். ராதா நில்லு. ரவி, ராதா கிட்ட மன்னிப்பு கேளு. எந்த வழக்கமும் தேவையில்ல. முதல்ல மன்னிப்பு கேளு. அண்ணிய மரியாதை குறைவா பேசினாங்க. இவ்வளவு உனக்கு அண்ணிதான். தங்கச்சியை அடிச்சாங்க. அவளுக்கு அந்த உரிமை இருக்கு. அண்ணா அனாவசியமா அடிச்சாங்க. அண்ணா பெரியவங்க சின்னவங்க அனாவசியம் அடிச்சாலும் தப்பு இல்ல. ஆனா சின்னவங்க பெரியவங்களை அடிக்கிறது மன்னிக்க முடியாத தப்பு. ராதா அடிச்சதுக்கு நீ அவகிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும். நான் செஞ்சது மத்தவங்களுக்கு தப்பா தோணலாம். ஆனா என் மனசாட்சி அதுதான் சரின்னு படுது. அதனால நான் மன்னிப்பு கேட்கணும்ன்ற அவசியம் இல்ல. மரியாதையா மன்னிப்பு கேட்க போறியா இல்லையா? கேட்க மாட்டேன். மாட்டேன். அயோக்கிய ராஸ்கல். மன்னிப்பு கேட்றா. மன்னிப்பு கேட்க மாட்டேன். கேள்றா. ஐயோ கேள்றா. ராஜா, என்ன இது? இந்த பாரு, ஏன் அவனை போட்டு அடிக்கிற? விடு. ராஜா, நல்லா இருக்கு. விடுப்பா. என்ன இது? அசிங்கம். விடு நீ. போக நீ. நன்றி கெட்ட கழுத. அப்பா அம்மா யாரும் தெரியாத அனாதை நீ. நாதியத்து நடப்பாதல் அழுது கிடந்த உன்ன எங்க அம்மா இறக்கப்பட்டு எடுத்துட்டு வந்து சோறு ஊட்டி வளர்த்து ஆளாக்குனதுக்கு நீ செலுத்த நன்றி கடன் என் பொண்டாட்டியை கை நீட்டு அடிக்கிறதா? யூ அன்கிரேட்ஃபுல் டாக். இனி ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது. கெட் அவுட். கெட் அவுட். என்னங்க இது? நீங்களும் இதை பார்த்துட்டு பேசாம நிக்கிறீங்க? பார்வதி, நம்ம குடும்பம் ஒரு கோவில், இந்த வீடு ஒரு சொர்க்கம் நினைச்சு பெருமைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த பெருமையில இன்னைக்கு இடி விழுந்துருச்சு பார்வதி. தங்கச்சி, உனக்கு தெரியுமா நான் அனாதையா? எனக்கு தெரியாதுண்ணா. நீங்க சொல்லுங்க அண்ணி, நான் அனாதையா? அண்ணா, நான் இது வரைக்கும் உங்க கூட பிறந்த தம்பிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப சின்ன அண்ணா சொல்றாரு நான் நாதியத்து நடபாதல கிடந்தவன் அனாதைன்னு சொல்றாருண்ணா. அண்ணா நீங்க சொல்லுங்கண்ணா, சின்ன அண்ணா சொல்றது உண்மையா? நான் அனாதையா? சொல்லுங்கண்ணா, நான் அனாதையா? புரியுதுண்ணா, நீங்க தயங்கும் போதே புரியுது. வேண்டாம், உங்க வாயால நீ என் தம்பி இல்ல அனாதைன்னு சொல்ல வேண்டாம். அப்படி உங்களால சொல்லவும் முடியாது. நானும் அந்த துன்பத்தை உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னா. ஐயா, தம்பி, ஏண்டா அனாதைங்கிற? இந்த உலகமே ஒரு அனாதை விடுதிதான். நம்ம எல்லாமே அனாதைகள் தான்ப்பா. ராஜா, நான் பிறந்தோடனே எங்க அம்மா செத்து போயிட்டாங்க, அனாதை ஆயிட்டேன். நம்ம தங்கச்சி பிறந்தோடனே அப்பா செத்து போயிட்டாரு, அவ அனாதை ஆயிட்டான். ஏன் உங்க அண்ணிய நான் தொட்டு தாலி கட்டும் போது அவளுக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாது, அவ அனாதை. இந்த உலகத்துல யாருமே அனாதை இல்லைன்னு சொல்ல முடியாதுப்பா. ராஜா, நீ ஆத்திரக்காரேன்னு எனக்கு தெரியும், ஆனா அவசரக்காரேன்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அம்மா போதும். கேவலம் ஒரு அனாதை என்ன அடிச்சு அவமானப்படுத்தினதுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க நான் தயாரா இல்ல. கொஞ்சம் பொறுமா, உனக்கு மன்னிப்பு தானே வேணும். சரி, அவன் சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிச்சிடுமா? வேண்டாண்ணா, வேண்டாம். நான் செஞ்ச தப்புக்கு நான் தான் மன்னிப்பு கேட்கணும். அண்ணி, என்ன மன்னிச்சிருங்க அண்ணி.